வணக்கம். வெல்கம் டு பிரியமுடன் குக் வித் லவ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உளுந்தங்கஞ்சி. இது வந்து உளுந்தங்களி இல்லை, உளுந்தங்கஞ்சி. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். உளுந்தங்களிக்கு தான் நீங்கள் வறுக்கணும், அப்புறம் அதை வந்து மிக்சியில் அரைச்சி அதுக்கப்புறம் அதை கிண்டணும், கை விடாமல் கிண்டணும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தடு, எண்ணெயே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக நம்ம நைட்டு டின்னருக்கு இப்போ எதுவுமே இல்லை, வெளியே போயிட்டு வரீங்க, வெறும் டின்னருக்கு ஏதாவது செய்யணுன்னா டக்குன்னு செஞ்சிடலாம். இல்லாட்டி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இது செய்யலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப ஈஸி. இப்போது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும் தான் வந்து கால்சியம் வந்து அந்த போன் வந்து அப்சர்வ் பண்ணி ஸ்ட்ராங்காக்க முடியும். 30 வயசுக்கு மேலே நம்ம இருக்கிற போன் டென்சிட்டியை அப்படியே வச்சுருக்கணும். இல்லாட்டினா அது வந்து கரையை தான் செய்யும். நம்மளால் அதுக்கு மேலே வந்து போனை வந்து நம்ம வந்து வலுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற போனோட இது வந்து அப்படியே அந்த டென்சிட்டி கரையாமல் நம்ம பார்த்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கேர்ள்ஸ்க்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, ஹெல்த்தி ஃபார் ப்ரெக்னென்ட் உமன், நர்சிங் மதர். இவ்வளோ சத்தான உளுந்தங்கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். வாங்க பிரியமுடன் சமைக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நான் இங்கே வந்து வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்து இருந்தால் அது வந்து இதை விட ரொம்ப ரொம்ப சத்தானது. அது கூட நம்ம அதில் கூட செய்யலாம். கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். அப்புறம் அரிசி, பச்சரிசி வந்து 3/4 கப்பு எடுத்திருக்கேன். 2க்கு 3/4 கப்பு. ஸோ அதுதான் ரேஷியோ, 3:1 ரேஷியோ. அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம தண்ணியில் ஒரு 30 நிமிஷம் இல்லாட்டினா ஒரு மணி நேரம் அதை வந்து நம்ம ஊற வைக்கலாம். அப்புறம் நான் வந்து 2 கருப்பட்டி எடுத்திருக்கேன். இது பனை வெல்லம். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது இல்லைன்னா சாதாரண வெல்லம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு அடி கனத்த பாத்திரத்தை எடுத்து இந்த 2 வெல்லத்தையும் நீங்கள் உடச்சிட்டுலாம் இருக்க வேண்டாங்க. அதை அப்படியே போட்டுட்டு நம்ம வந்து இது கஞ்சி செய்ய போகிறோம். தண்ணி நிறையா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதனால அது முங்குற வரைக்கும் தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இவ்வளோ தண்ணி ஊற்றுறனால அடியிலலாம் பிடிக்காது. நீங்கள் அப்பப்போ லைட்டாக அதை வந்து நம்ம கிண்டி விட்டுக்கிட்டா போதும். கொஞ்சம் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம். அது கொஞ்சம் கொதிக்கிற வரைக்கும். இது மாதிரி நீங்கள் சுற்றி விட்டுட்டே இருந்தீங்கன்னா கீழே அடி பிடிக்காது. இது பாத்திரமும் கொஞ்சம் வெயிட்டான பாத்திரம், அதனால் கீழே ஒன்றுமே ஆகாது. ஸோ நீங்கள் இது மாதிரி இதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து இதை காய்ச்சி வச்சுக்கிறோம், இந்த பனை வெல்லத்தை. இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து உளுந்தங்கஞ்சியில் தண்ணி கம்மியாகி கொஞ்சம் சாதம் இருந்தாலும் நம்ம இந்த தண்ணியை கடைசியாக சூடாக ஊற்றி நல்லா கிண்டும் போது அது நல்லா கஞ்சி பக்குவத்துக்கு வரும். அதுக்கப்புறம் இது பனை வெல்லத்தில் கண்டிப்பாக தூசு இதெல்லாம் இருக்கும். அதனால அதை ஃபில்டர் பண்ணணும் நம்ம கண்டிப்பாக. இந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஊற வச்சுருந்த உளுந்தையும் அரிசியையும் நம்ம வந்து ஒரு ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிக்கலாம். பொங்கல் எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா விசில் வைக்கணும். நான் இப்போ தண்ணி வந்து எவ்வளோ ஆட் பண்ண போகிறேன்னா 7.5 கப்பு வந்து நான் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் 8 கூட வச்சுக்கலாம். இது வந்து கஞ்சி தான். உங்களுக்கு நல்லா வாட்டரியாக வேணும்னா நிறையா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 10 கப்பு கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் வந்து 8 கப்பு, இப்போ 7.5 கப்பு ஊற்றுறேன். அடுத்து வந்து உப்பு வந்து 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்போ தான் பனை வெல்லத்தோட வந்து டேஸ்ட் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும். நீங்கள் கொஞ்சமாக சேர்த்தா கூட நல்லா டேஸ்ட் வரும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம இது வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் வைக்க போகிறேன் நான். ப்ரெஷர் குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு 5 விசில் விடுங்க. இல்லாட்டி நீங்கள் பொங்கல் எப்படி செய்வீங்களோ அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஒரு 2 விசில் வந்தோடனே கொஞ்சம் குறைச்சி வச்சு இன்னொரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணலாம். இல்லாட்டி 5 விசில் விடலாம். இப்போ இன்ஸ்டன்ட் பாட்டில் நான் வந்து இங்கே ஒயிட் ரைஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஹையில் வச்சுட்டு அப்படியே நான் ஆன் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிட்டோம் இல்லையா, அதனால நான் சோக்கிங் போல் அப்படியே ஆன் பண்ணிடலாம். இதில் முடிஞ்சிருச்சு, கீப் வார்ம் போயிடுச்சு. இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் நல்லா பக்குவமாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி போதுன்னா இதோட விட்டுறலாம். இல்லாட்டினா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னாலும் நீங்கள் இப்போ வந்து அந்த பனை வெல்லம் ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து ஒரே ஒரு ஏலக்காய் சேர்க்க போகிறேன். வாசத்துக்கு தான். உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் விட்டுடலாம். இது வந்து நான் ஏன் வெந்ததுக்கப்புறம் சேர்க்குறேன்னா, அப்போ தான் அந்த வாசனை வந்து நல்லா இருக்கும். அது நம்ம முன்னாடியே சேர்த்தோன்னா அவ்வளோ இருக்காது வாசனை. பனை வெல்லம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். நல்லா ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம்.
நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது வந்து அதோட சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி அப்படியே ஆட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இதில் மண் இருக்கும், அதனால நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து வெல்லம், இது பனை வெல்லம் எல்லாத்தையும் சேர்க்கணும்னு இல்லை, உங்களுடைய இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். மிச்சத்தை நம்ம அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நம்ம ஃபில்டர் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் கூட நம்ம அதை சூடு பண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா. இப்போ நான் பனை வெல்லம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நான் இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா தான் நான் அதுக்கப்புறம் சேர்க்க போகிறேன். இது வந்து நான் இப்போ அடுப்பு ஆனில் இருக்குது. நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கரில் பண்ணிவிட்டு அப்புறமா இதை அந்த மூடி எடுத்துட்டு நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள். ஏன்னா பனை வெல்லம் வந்து சூடாக தான் இருக்கும், ஆனாலும் நம்ம அதை மொத்தமாக ஒன்றா சேர்ந்து கலக்கும்போது கொஞ்சம் அதை குக் பண்ணுறது நல்லது. அதனால் இப்போ வந்து இதை அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக வேணும்னாலும் மறுபடியும் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து நான் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் வந்து சிரப் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதனால நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃபில்டரில் எவ்வளோ மண் தூசி இருக்குது, அதனால கண்டிப்பாக ஃபில்டர் பண்ணி தான் ஆட் பண்ணணும். அடுத்து துருவி வச்ச தேங்காய் வந்து 1 கப்பு வந்து நான் சேர்க்க போகிறேன். தேங்காய் வந்து நான் ஃப்ரோசன் எடுத்திருக்கேன், அதனால் கொஞ்சம் முன்னாடியே நான் வந்து சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நல்லா அந்த ஃப்ரோசன் வந்து சூடாகி அதோட கரையும். அதனால் அப்புறம் இந்த டைமில் நீங்கள் வந்து கை விடாமல் கிண்டணும். நீங்கள் விட்டிங்கன்னா அது வந்து அப்படியே தெறிக்கும். நீங்கள் இந்த தக்காளி சட்னிலாம் நீங்கள் அரைச்சோடனே நீங்கள் போட்டு அடுப்பில் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி ப்ளாப் ஆகும் இல்லையா, அது மாதிரி மேலே தெறிக்கும். அதனால் கொஞ்சம் பாதுகாப்பாக பண்ணுங்கள், மேலே தெரிச்சிடக்கூடாது. அது கை விடாமல் கிண்டிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா வந்துருச்சு. உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும்னா நீங்கள் இன்னும் சுடு தண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சு இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த பக்குவத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நீங்களும் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிக்கோங்க. ஆஃப் பண்ண உடனே கை எடுத்துடாதீங்க, அது தெரிக்காங்க. அவ்வளோதான். இப்போ ஆறினோடனே நம்ம வந்து ஒரு பவுலில் அதை வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது நட்ஸ் போட்டு, நான் இப்போ இங்கே பிஸ்தா போடுறேன். உங்களுக்கு வேறு என்ன நட்ஸ் வேணும்னாலும் அப்படி போட்டுக்கலாம், பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இல்லாட்டினா அப்படியே விட்டுறலாம், இது ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம சமைச்சாச்சு. சமைச்சதை வாங்க பிரியமுடன் ருசிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சத்தான உளுந்தங்கஞ்சியை செஞ்சு குழந்தைகளுக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து எங்கள் அத்தையோட ரெசிபி. நான் அத்தைக்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி.